திருப்பரங்குன்றம் முருகன்மலை தீபம் மலை உச்சியில் ஏற்றிடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆக்கிரமிக்காதே புனித நீர் சுனைகளை ஆக்கிரமிக்காதே. கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிக்காதே. தீப தூணை ஆக்கிரமிக்காதே. கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிக்காதே. முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. முருகன் மலை முதல் படை வீடு எல்லா பெருமையும் உங்களுக்கு தெரியும். நீதிமன்ற தீர்ப்புப்படி மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம். தர்கா இருக்கிற பகுதி நெல்லித்தோப்பு போற பாதை அதுதான் அவங்களுக்கு சொந்தம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கள்ளத்தி மரத்துல வந்து கொடி ஏற்றிருக்காங்க. கள்ளத்தி மரம் ஸ்தல விருட்சம் தானே, ஸ்தல விருட்சமா இல்லையா? ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்துல வந்து எதுக்காக பிறை கொடி ஏற்றணும்? இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இத கோயில் நிர்வாகம் புகார் பண்ணணும். அதே மாதிரி கள்ளத்தி மரத்தோட இப்ப சுனைகளை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. 16 சுனைகள் இருக்கிறது. அந்த 16 சுனைகள்ல இப்போ கள்ளத்தி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுனையும் ஆக்கிரமிச்சு பாருங்க. படங்கள் இதெல்லாம் திருக்கோயில் நிர்வாகம் பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்குல அங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு நீங்க வந்து விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஆர்டிஓ பீஸ் மீட்டிங் அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசிருக்கீங்க. உள்ளூர் மக்களை கூப்பிட்டு பேசுறேன். அவங்களே வழக்கத்தும் போல மரத்துல ஏத்தலாம் சொல்றாங்க. கள்ளத்தி மரத்துல எதுக்கு? இது ஸ்தல விருட்சம். ஒரு கோயிலுக்கு சிறப்பு மூர்த்தி, தீர்த்தம், தலம். தல விருட்சம் கள்ளத்தி மரம். அது கீழே ஒண்ணு இருக்குது, மேல ஒண்ணு இருக்கு. தல விருட்சம். அந்த தல விருட்சத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான புகார் முறையா திருக்கோயில் நிர்வாகத்தில் சமர்ப்பிக்கிறோம். திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுங்க. நீங்க கோயில் முருகனுக்கு எதிராக போய் அங்க நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணக்கூடாது. வீரவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, முதல் படை வீடு முருகனுக்கு. அரகர 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 அரகர. வாங்க வாங்க அன்பு, இங்க வாங்க. நீங்க சேவல் கொடி வாங்க. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகன் திருக்கோயில் சங்ககாலம் தொட்டு, அதாவது பைபிள் உருவாவதற்கு முன்பாக, இயேசு மதம் உருவாவதற்கு முன்பாக, இஸ்லாமிய மதம் உருவாவதற்கு முன்பாக 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் மலை முதல் படை வீடு. நக்கீரர், இதெல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இந்த மலையுடைய பெருமை எல்லாமே. அவ்வளவு பழமையான மலையிலே இடைக்காலத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு, அது சிக்கந்தர் தர்காவாக இருந்தது. வெள்ளையர் காலத்திலே சர்ச்சை எழுந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நீதிமன்ற தீர்ப்பு, பிரிவியூ கவுன்சில், இப்போ உச்ச நீதிமன்றம் மாதிரி அந்த காலத்துல பிரிவியூ கவுன்சில் லண்டன், அங்க போய் அங்க இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. அங்க ஆக்கிரமிப்பு இருக்கு, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய அதற்கு போகின்ற பாதை,
நெல்லித்தோப்பு 33.5 சென்ட் நெல்லித்தோப்பு, இது மட்டும் அவங்களுக்கு சொந்தம். மீதி எல்லாமே முருகனுக்கு சொந்தம். ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுக்க முருக பக்தர்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை, ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அறச்சீற்றம் இன்றைக்கு முருக பக்தர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. ஒரு திருக்கோவில் என்று சொன்னால் மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம், ஸ்தல விருட்சம், இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றதுதான் ஒரு கோயிலுக்கு அடையாளம். ஏற்கனவே மூர்த்தி இந்த திருப்பரங்குன்றமே முருகன் வீடு இங்கே குடவரை கோவிலாக இருக்கிறது, முதல் படை வீடு. ஆனா ஒட்டுமொத்த மலையுமே சிவனின் அம்சம், சத்தியகிரி, இதனுடைய பெயர் சத்தியகிரி. இந்த திருப்பரங்குன்றம் மலை இன்றைக்கு மூர்த்தி மேலே ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்புக்கு பிறகும் மறுபடியும் பிணங்களை கொண்டு வந்து புதைப்பது. இந்த நிலையிலே இப்ப கோயில் நிர்வாகமே பெண்ணாயிருச்சுன்னா, ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டது என்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே அந்த விளக்குத்தூண் வந்து தர்காவுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது. மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது, 15க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது. அதுல இப்ப ஒரு தீர்த்தத்தை பாருங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிறை சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி தல விருட்சம் கள்ளத்தி மரம், கள்ளத்தி மரம் கீழே இருக்குது மேலே இருக்குது. இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தல விருட்சம். அந்த தல விருட்சத்துல கொண்டு போய் தர்கால சந்தன கூடு நடத்துறீங்க, உங்க தர்கால கொடி ஏத்துங்க. எதுக்காக இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சத்துல கொண்டு போய் கொடி கட்டுறீங்க, பிறை கொடி கட்டுறீங்க? இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறோம், நீதிமன்றத்திலையும் நாம அந்த வழக்குல குறிப்பிட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் போது மேல கொடியேற்றுறதுக்கு, சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஆர்டிஓ பொதுமக்கள் தரப்பையோ இந்துக்கள் தரப்பையோ கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமையே நீங்க விழா கொண்டாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுமதிச்சாங்க. இது ஒரு சட்ட விரோதம், நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்துவது. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு. சமணர் குகையில போய் பச்சை பெயிண்ட் அடிச்சான், சும்மா எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க, இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, சரி பண்ணல. சமணர் குகைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, சுனைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, ஸ்தல விருட்சம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் மலை மேல முழுக்க அவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்கிறது. அதுக்கு அரசு துணை போகிறது, கோயில் நிர்வாகம் துணை போகிறதா வருத்தமா இருக்குது. இது சம்பந்தமாக இன்றைக்கு முறையாக திருக்கோவில் நிர்வாகத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றத்திலும் இந்த விஷயத்தை எடுத்துச் செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயில் சுல்தான்கள் படையெடுப்பின் பொழுது இந்த கோயிலை இடித்து விடுவார்கள், இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் குட்டையப்பா பிள்ளை குடும்பம். இன்னைக்கு இங்க குட்டையப்பா பிள்ளை வீதி இருக்குது அங்க பக்கத்துல. அவங்க வைராவி வகைராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு இந்த திருக்கோயிலுடைய அந்த உரிமைகள் எல்லாம், அந்த குடும்பத்திற்கு மரியாதைகள் எல்லாம் இருக்கிறது. எப்படி குட்டையப்பா பிள்ளை கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்தாரோ, அதே போல திமுக குடும்பத்தை சார்ந்த பரம்பரையா திமுக அவங்க, அந்த குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தும் இந்த அரசு தடுத்து விட்டது என்று ஒரு முருக பக்தராக தீக்குளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். திமுக இருந்து ஒரு இரங்கல் அறிக்கை இல்ல, அஞ்சலி தெரிவிக்கல. 1 கோடி இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க, நாங்க தான் முருக பக்தருங்கிறாங்க. உன் கட்சி தொண்டை முருக பக்தர் இறந்து போயிட்டான், ஆறுதல் சொல்ல வரல, கலெக்டர் வரல, மந்திரி வரல, அந்த குடும்பத்துக்கு உதவித்தொகை இல்லை, அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் உதவித்தொகை இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உதவித்தொகை, நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சா உதவித்தொகை, கரூர் நெரிசல்ல செத்து போனா உதவித்தொகை. ஆனா பூர்ணச்சந்திரன் என்கின்ற திமுக குடும்பத்தை சார்ந்தவன் முருகனுக்காக இறந்து போனா துக்கம் கூட விசாரிக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது காவல்துறை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்பாடு பண்றோம். நாங்க இன்னை வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை
இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு மிக முக்கியமான வேண்டுகோள். பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இந்துக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கே நேரிலே வந்து பூர்ணச்சந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பிலே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற குழு இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு வர வேண்டும். கரூர் நெரிசல் சாவுக்கு நாடாளுமன்ற குழு வந்தது, விசாரிச்சாங்க. பிஜேபி சார்பில் நிதி உதவியும் பண்ணாங்க. நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஏன்னா இந்தி கூட்டணி, திமுக, கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் போய் தீமை ஏத்தலான்னு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு இம்பீச்மெண்ட் கையெழுத்து போடுறான். அப்ப பிஜேபி எம்பிக்கள் ஒரு குழுவாக இங்கே வந்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும், இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை பிஜேபிக்கு நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற வரையிலும் எங்களுடைய சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்துவோம். உள்ளூர் மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இந்த பழனிநாதர் கோயில் வழியா தான் மேல போகணும். அந்த தெருவை சார்ந்த பெண்கள், அந்த தெருவை சார்ந்த பெண்களை வந்து அவங்க கைது செய்து மண்டபத்தில் அடைத்து அவங்க தீபம் பத்த வைக்கிறாங்க. தினசரி அவங்க வந்து அவங்க வீடுகள்ல சேவற்படி ஏற்றிருக்காங்க. அந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு, திருப்பரங்குன்றம் உள்ளூர் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு. அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்திலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். நம்முடைய பூர்ணச்சந்திரன் எப்படி தீக்குளித்து மாண்டாரோ அதே நாளிலே வங்காளதேசத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டோம். நேற்றைய தினம் மீண்டும் ஒருவர் உயிரோடு எரித்து பொது இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். வங்க தேசத்திலே சிறுபான்மை இந்துக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கோயில்கள் இடிக்கப்படுகிறது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஹிந்து என்கிற காரணத்திற்காக மதம் கேட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். மத்திய அரசு வங்கதேசத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஐநா சபையிலே முறையிட வேண்டும். தேவை ஏற்பட்டால் இந்திய ராணுவத்தை அனுப்பி வங்கதேசத்து சிறுபான்மை இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் சர்வதேச சமூகத்தை கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கேட்கிறேன். பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்களுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன், எங்க போனீங்க திமுக காரங்க, எங்க போனீங்க கம்யூனிஸ்ட் காரங்க? இன்னைக்கு சிறுபான்மை இந்துக்கள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்களே. உங்களுடைய அந்த மனித உரிமை, அந்த ஆர்வம் எங்கே போனது? மனிதநேயம் எங்கே போனது? இந்துக்கள் கொல்லப்பட வேண்டியவர்களா? அப்படித்தான் கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறதா? இதெல்லாம் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு அது சிக்கந்தர் மலைதாங்கிறாரு. நீதிமன்ற அவமதிப்பு சண்முகம் சொன்னது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே போல பூர்ணச்சந்திரன் மற்றும் தீபு சந்தர் ஆகியோருக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை, வீர வணக்கத்தை தெரிவித்து எல்லா திருக்கோவில்களிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.